அதாவது கூட்டணிக்கு ஆள் சேர்த்தாலும் எல்லாரும் உதயசூரியன் சின்னத்துல தான் நிக்கணுங்கிற மாதிரி அவர் அதை பண்ணியிருக்காரு. அது எல்லாருமே மன சோர்வா இருக்கிறாங்க. அந்த கூட்டணியில இருக்க கட்சி எல்லாம் இதுக்கப்புறம் கட்சிகளாகவே இருக்க முடியாது, டோட்டலா கபாலீகரம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு நிலையில அது பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. குற்றவாளிகள் இவ்வளவு சுதந்திரமா வெளியில சுத்துறதுக்கு காவல்துறை இந்த அளவுக்கு இடம் கொடுக்குதா சார்? இல்ல, காவல்துறை திமுக அரசினுடைய ஏவல் துறையாக இருக்கு. உங்க காவல்துறையாக மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதாக இருந்தா இந்த அளவுக்கு போதை கலாச்சாரம் கூடியிருக்காது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்க பாருங்க, தகவல் இருந்துகிட்டே தான் இருக்கும். மாணவிகள் போதை கலாச்சாரத்துக்கு அடிமையா இருக்கிறது, மாணவர்கள் அடிமையா இருக்கிறது, இப்படி நீங்க எக்கச்சக்கமாக நீங்க எங்கே பார்த்தாலும் இது தொடர்ச்சியாக இருக்கு. எங்கேயுமே நின்றுருக்கு, இல்ல குறைஞ்சிருக்கு, இல்ல காவல்துறை கைது பண்ணியிருக்கு, இல்ல காவல்துறை அடக்கி இருக்கு, காவல்துறையினால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற நிர்வாகத்தினுடைய திறமை இல்லவே இல்லையே. 2 வாரத்துக்கு கூட வராது, 1 வாரத்துக்கு கூட வராதுன்னு சொன்னா அப்ப இவருடைய நிர்வாகம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாவில் இருக்கு. இப்ப மத்திய அரசுக்கு லெட்டர் எழுதி என்ன செய்ய? உங்க நிர்வாகம் தமிழ்நாடு உங்க கண்ட்ரோல், நீங்களே சொல்லிட்டீங்க மத்திய அரசு கிட்ட இருந்து நாங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அப்போ உங்க கண்ட்ரோல்ல நீங்க 6 மாசத்துக்கு வேண்டியதை ஸ்டாக் பண்ணிருக்கணுமே, பண்ணலையே. இப்ப இதெல்லாம் தான் நிர்வாக சீர்கேடு. இந்த அரசு மாற்றப்பட வேண்டிய அரசுங்கிறதுக்கு இதுதான் காரணம். காங்கிரஸ் திமுகவை காலில் போட்டு மிதிச்சு நெருக்கடி பிடிச்சு புழிஞ்சு எடுத்துட்டு தான் இருக்காங்க. காங்கிரஸுக்கு இங்க என்ன இருக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப இவ்வளவு தூரம் அவங்கள விடாம பிடிச்சா மத்தியில உங்களுக்கு ஏதாவது பேசணும்னு சொல்லணும்னா அவங்களுடைய தயவு இல்லாம திமுகவால செயல்பட முடியாது எந்த காலத்திலயுமே. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அதுக்கும் ஒருபடி மேலா. அம்மா இருக்கும்போது பெண் பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவு சுதந்திரமாக இருந்தாங்க. இங்க தொட்டில் குழந்தை திட்டமாக இருக்கட்டும், தாலிக்கு தங்கமாக இருக்கட்டும், இப்படி பெண்களுக்கான திட்டங்களை எல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டே போகலாம். தமிழகத்துல பெண்கள் தலை நிமிர்ந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவி அம்மாவும் அதை தொடர்ந்து எடப்பாடியார் அவர்கள். மக்களுக்குமே திமுகங்கிற ஒரு இயக்கம் வேணாம், அந்த கட்சி வேணாம், தமிழகத்துக்கு அந்த கட்சி வேணாங்கிற நிலை மக்கள் மனங்கள்ல இருக்கு. சோ கண்டிப்பாக மாற்றம் வரும். இரட்டை இலை பெரும்பாலுமான வெற்றியை பெறும். அவங்க சொன்ன மாதிரி 210 இடங்களுக்கு மேல ஜெயிக்குங்கிறதா என்னுடைய கருத்து. 180 இடங்களுக்கு தனி மெஜாரிட்டியில இரட்டை இலை வரும். தனி மெஜாரிட்டியில எடப்பாடியார் அவர்கள் தலைமையில ஆட்சி அமையும்ங்கிறதா என்னுடைய கருத்து. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் ஷேக் தாவூத் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். திமுக கூட்டணி 26 கட்சிகளுடன் தேர்தலை சந்திக்குது சார். அதிமுக அதை எப்படி சார் எதிர்கொள்ள போகுது? அதிமுகவுலையும் உங்களுக்கு அதிக அளவுல கூட்டணிக்கு நிறைய பேர் சேர்ந்துட்டு தானே இருக்காங்க. அவங்க வெளியிடலை, இவங்க வெளியிட்டாங்க. இப்போ இந்த 26 கூட்டணிங்கிறதே ஒரு வித்தியாசமான கூட்டணி. வந்தவங்க போனவங்க நின்றவங்க எல்லாரையும் சேர்த்து தானே அவங்க கூட்டணி போட்டிருக்காங்க. அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கூட்டணியில் இருக்கிறவங்களே இப்போ நீங்கள் வைகோ அவர்களும் சரி, தேமுதிக போன்ற கட்சிகளும் சரி, இன்னும் இருக்கும் பல கட்சிகளும் சரி, எல்லாருமே அவங்க சின்னங்கள்லேயோ வேறு சின்னங்கள்லேயோ நிற்கக்கூடாது, உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்கணும் அப்படின்னு அதை கம்பல் பண்ணி, அப்படி உங்க நிற்கிறதா இருந்தால் 1 சீட்டு 2 சீட்டு தான் உங்கள் சின்னங்களில் நீங்கள் நிற்கணும் அப்படின்னு ஒரு புது மாதிரியான ஒரு ட்ரெண்டையில் மு.க. ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுக மூலமாக ஒரு புது ட்ரெண்டை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதாவது கூட்டணிக்கு ஆள் சேர்த்தாலும் எல்லாரும் உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்கணுங்கிற மாதிரி அவர் அதை பண்ணியிருக்காரு. அது எல்லாருமே மன சோர்வாக இருக்கிறாங்க. அந்த கூட்டணியில் இருக்க கட்சிகள்லாம் இதுக்கப்புறம் கட்சிகளாகவே இருக்க முடியாது, டோட்டலா கபாலீகரம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு நிலையில அது பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. அவங்க கட்சி பேரை மாத்திட்டு திமுக கூட இணைஞ்சிடலாமே. அதான் சொல்றேன். அதான் கடைசியா அவங்க எல்லாருமே திமுகவில் ஒரே கொள்கை, ஒரே ஆட்சி, ஒன்றுபடுவோம் வெல்வோம்னு சொல்லிட்டு அவர் பேச்சை கேட்டு அவர் எல்லாமே உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஒரே கட்சியாக போயிடலாம். இப்போ 26 கட்சி கூட்டணிங்கிறத விட அது ஒரு கட்சி கூட்டணின்னு தான் நம்ம அதை சொல்லலாம். திமுகவுடைய கிளைகளாகத்தான் இவங்க எல்லாருமே செயல்பட்டு இருக்காங்க. அதனால இது இந்த தேர்தலுங்கிறது ஒரு வித்தியாசமான தேர்தலாக எனக்கு தெரியுது தமிழக மக்களுக்கும் தமிழர்களுக்கும். அதனால் ஒரே கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி. நீங்கள் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? அவர் வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் விஷ சாராயத்திலிருந்து நீங்கள் என்ன சொல்கிறது, ஈரோடு அந்த சம்பவம், அந்த கரூர் சம்பவம், இப்படி நீங்கள் எல்லாமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நாமக்கல் சம்பவம், இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா
அந்த மாதிரி இறந்தவங்க வரை 167 பேர் என்னமோ இறந்துருக்குறாங்க. அது இல்லாம நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்கும் அந்த பாலியல் வன்கொடுமை, பாலியல் கொலை, சின்ன பிள்ளைகள்ல இருந்து இப்போ நேற்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கும் தூத்துக்குடியில் 12வது படிக்கிற மாணவி அதை கூட்டிகிட்டு போய் கொலை பண்ணிட்டானுங்க. கூட்டு பாலியல் அதை வன்கொடுமை பண்ணி அதை கொலை பண்ணியிருக்கானுங்க. இப்போ நேற்றோ இன்னைக்கோ வந்து இங்கே கூட உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிண்டியில் நம்ம லெதர் இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூட் பக்கத்தில் ஒரு பிள்ளையை அழைச்சிட்டு போய் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்ணி அதை வந்து மிரட்டி அனுப்பியிருக்கானுங்க. அது கேஸ் ஆகலைங்கிற மாதிரி ஒரு செய்தி பரவுது. அதனால் இது ஒவ்வொரு நாளும் வயசுகளை எல்லாம் கடந்து இப்போ வந்து மக்கள் வந்து வெளியில் போகிறத விட வீட்டில் இருக்கிறதுக்கும் பயமாக இருக்கு. சார், குற்றவாளிகள் இவ்வளவு சுதந்திரமா வெளியில சுத்துறதுக்கு காவல்துறை இந்த அளவுக்கு இடம் கொடுக்குதா சார்? இல்லை, காவல்துறை வந்து திமுக அரசினுடைய ஏவல் துறையாக இருக்கு. காவல்துறை வந்து மக்களுக்கான கண்காணிப்பு, மக்களுக்கான செயல்பாடுகள்ல இல்லை. ஆரம்பத்தில் திமுக வந்ததுல இருந்தே காவல்துறை வந்து திமுக அரசை வந்து திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு காவல்துறையாக இருக்கு. திமுக தலைவர்களை, திமுகவுடைய முக்கியஸ்தர்களை, ஒரு 3-4 பேர் 5-6 பேர் இருக்காங்கன்னா அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது, அவங்க சொல்ற வேலைகளை இதை பண்ணிடுங்க அதை பண்ணிடுங்கன்னா அதை கூட்டிட்டு வர்றது, கூட்டிட்டு போறது, அதுக்கான வேலைகளை முக்கிய அதிகாரிகள், பெரிய அதிகாரிகள் எல்லாமே நம்ம வந்த வேலை என்ன, நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை என்னங்கிறத மறந்து அவங்க பாட்டுக்கு இதை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்க காவல்துறையாக மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதாக இருந்தால் இந்த அளவுக்கு போதை கலாச்சாரம் கூடியிருக்காது, வன்புணர்வு கூடியிருக்காது, கொலை கொள்ளைகள் கூடியிருக்காது. டெய்லி இருக்கு. நீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்க பாருங்க, ஒரு தகவல் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த வன்புணர்வுங்கிறது குழந்தைகளை கடத்திட்டு போறது, மாணவிகளை கடத்திக்கிட்டு போறது, அதே மாதிரி மாணவிகள் போதை கலாச்சாரத்துக்கு அடிமையாக இருக்கிறது, மாணவர்கள் அடிமையாக இருக்கிறது, இப்படி நீங்க எக்கச்சக்கமாக நீங்க எங்கே பார்த்தாலும் இது தொடர்ச்சியாக இருக்கு. எங்கேயுமே வந்து நின்றுருக்கு, இல்லை குறைஞ்சிருக்கு, இல்லை காவல்துறை கைது பண்ணியிருக்கு, இல்லை காவல்துறை அடக்கி இருக்கு, காவல்துறையினால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு, இப்போ இல்லை, முதல்ல இருந்தது இப்போ இல்லை அப்படிங்கிற நிர்வாகத்தினுடைய திறமை இல்லவே இல்லையே. முழுமையாக நிர்வாக சீர்கேடா இருக்கு. மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்துக்கு இது போகுதா, இது தெரியுதா, இல்லை அவருக்கு தெரியலையா, அவர்கிட்ட இதை சொல்றாங்களா, இல்லை அவர் எதையும் பார்க்குறாரா, நியூஸ் எதையும் பார்க்குறாரா, பார்க்கறது இல்லையா? எங்கே போனாலும் அவர் திமுக வெல்வோம், திமுக வெல்வோம்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நாங்கள் நல்லாட்சி கொடுத்துருக்கோம், எங்கே நல்லாட்சி கொடுத்துருக்காரு? நல்லாட்சி கொடுத்துருக்கிறத மக்கள்ல சொல்லணும். இது முழுக்க முழுக்க முதல் பக்க விளம்பர ஆட்சியாவில் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எல்லா மீடியாவும் அவர் கண்ட்ரோலில் இருக்கு. முழுக்க முழுக்க எல்லா மீடியாவுமே அவங்க கண்ட்ரோலில் இருக்கு. ஒரு அவங்க செய்திகளைத்தான் போடணும் அப்படின்ட்டு ஒரு கட்டுப்படுத்தப்பட்டிருக்குங்கிறத எனக்கு நல்லாவே தெரியுது. எதிர்கட்சிகளையோ மற்ற யாரையும் நீங்கள் பிரதம மந்திரி வந்தால் கூட அதை பெரிய அளவில் காட்டணுங்கிற நிலை இல்லாமல் இருக்கு. அப்போ இதுக்கு எல்லாமே என்ன காரணம்னா, தமிழகத்தை வந்து இந்தியாவில் இருந்தே கட்டுப்பட மாட்டோங்கிற அந்த அவருடைய அந்த செயல்களும் சொல்களும் அப்படித்தான் சொல்றாரு. அதாவது மத்திய அரசுக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம், அவுட் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறாரு. சட்டம் ஒழுங்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலு, அதே மாதிரி போதை கலாச்சாரம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலு, அதே மாதிரி நிதி நிர்வாகம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலு, தமிழக அரசுல இருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல், எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அவரு அவுட் ஆஃப் கண்ட்ரோலு, மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் அவுட் ஆஃப் கண்ட்ரோலு. எதுக்குமே கண்ட்ரோலில் இல்லை, எதுக்குமே அவர் கையில் இல்லை. அதைத்தான் அவர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்றாரு. அப்ப இந்த நிலை இருந்த இப்ப பாருங்க, கேஸ் சிலிண்டர் ப்ராப்ளம் இருக்கு. இவர் என்ன நடவடிக்கை எடுத்துக்க போறாரு? பெட்ரோல் பங்க்லாம் கூட்டம் பண்ணிக்கிறாங்க. இவர் என்ன சும்மா ஒரு லெட்டர் எழுதிட்டா சரியா போச்சு? இவர் ஏன் முன்னக்கூடியே யோசிக்கல? இப்போ ஈரான் வார் வந்த உடனே முன்னக்கூடியே இவர் யோசிச்சிருக்கணும்ல. தமிழ்நாட்டை பத்தி நம்ம மக்களுக்கு என்ன செய்ய போறோம், என்னென்ன ப்ராப்ளங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத யோசிச்சிருக்கனால யோசிச்சு இவர் அந்த செயல்பாட்டுகளுக்கு ஒரு 6 மாசத்துக்குள்ள இருப்பையாவது மெயின்டைன் பண்ணியிருக்கணும்ல. அதை எதையுமே ஒரு மத்திய அரசுக்கு எழுது, இதுக்கு மாத்திரம் மத்திய அரசுக்கு எழுதுறாரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல. ஒருவேளை சார் திருச்சியில ஒரு மாநாடு நடந்துச்சு சார், 10 லட்சம் பேருக்கு சாப்பாடு சமைச்சாங்க சார். ஒருவேளை கேஸ் அங்க எவ்வளவு கேஸ் செலவாயிருக்கும் தெரியுமே சார்? ஆமா, இருக்கலாம். ஒருவேளை இவர் வந்து அதாவது அவங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க மாநாட்டுக்கு பல குடும்பங்களுக்கு தேவைப்படக்கூடிய கேஸ் அந்த ஒரே நாள்ல செலவு பண்ணிட்டாங்க. சரி, அதெல்லாம் வந்து நடக்கக்கூடியது, நடக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அதே நேரத்தில் வந்து இவர் நம்மளுக்கு எவ்வளவு வேணுங்கிறத இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொன்னால், போர் வந்திருக்கு அப்படின்னா எவ்வளோ நாள் நடக்கும் என்னங்கிறத அதை ஃபாலோ பண்ணி அவருக்கு தகவல் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் எவ்வளவு கையிருப்பு வைக்கணும், பெட்ரோலியம் பொருட்கள் எது வந்து அதனால பாதிக்கக்கூடியது, உணவுப் பொருட்களோ பெட்ரோலிய பொருட்கள் எது பாதிக்கக்கூடியதோ அதை கையிருப்பு வைக்க வேண்டியதோ அதை கையிருப்பு எவ்வளவு நாளைக்கு வைக்கணும், அதை இவரில் அவர் முன்னக்கூடிய ஏற்பாடு பண்ணி ஒரு 6 மாதத்துக்கு வேண்டிய பொருட்களை கையிருப்பு வச்சிருக்கணும். இப்போ 2 வாரத்துக்கு கூட வராது, 1 வாரத்துக்கு கூட வராதுன்னு சொன்னால் அப்போ இவருடைய நிர்வாகம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாவில் இருக்கு. இப்போ மத்திய அரசுக்கு லெட்டர் எழுதி என்ன செய்ய, உங்கள் நிர்வாகம் தமிழ்நாடு உங்கள் கண்ட்ரோலு, நீங்களே சொல்லிட்டீங்க மத்திய அரசுக்கிட்ட இருந்து நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ண்டு. அப்போ உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் 6 மாதத்துக்கு வேண்டியதை ஸ்டாக் பண்ணியிருக்கணுமே, பண்ணலையே. இப்போ இதெல்லாம் தான் நிர்வாக சீர்கேடு. இந்த அரசு மாற்றப்பட வேண்டிய அரசுங்கிறதுக்கு இதுதான் காரணம். சார் இப்போ வந்து ஸ்டாலின் பேசும்போது மேடையில் சொல்லியிருந்தார் சார், நான் தூங்கி முழிச்ச உடனே எனக்கு திமுககாரங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு ஒரு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இப்போ தமிழ்நாட்டில் காலையில் எந்திரிச்சதும் ஒவ்வொரு பிரச்சனையாக நடக்குது சார், பாலியல் வன்கொடுமை, கொலை அப்படின்னு. அது அவருக்கு பழகிருச்சா சார்? அவர் அதை வேதவாக்கா எடுத்துக்கிட்டு பண்ணுறாங்களா சார் குற்றவாளிகள்லாம்? இல்லை, இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்க, அவருக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல. ஏன்னா அவருக்கு தெரியும் காலையில் எதையாவது ஒன்று பண்ணி வைப்பானுங்கன்னு அவருக்கு தெரியும், அவர் கண்டுக்க மாட்டார். அதுக்கப்புறம் அவர் கண்டுக்கலையே, அப்பதான் சொன்னாரு. அவர் சொன்னது என்ன, அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல வந்ததுல சொன்னார். அது அதுக்கப்புறம் அந்த மாதிரி எந்த மேடையிலையும் அவர் சொல்றதெல்லாம் விட்டுட்டாரு. அதனால இது அவருக்கு பழகி போச்சு. அதனால அவர் இப்ப அதை பத்தி எதையும் பேசுறது கொள்றத விட்டார். நம்ம ஆளுங்க இப்படித்தான் இருப்பானுங்க. நம்ம ஆளுங்க கெட்ட பழக்கத்துக்கும் தீய இதுக்கும் அடிமையானவனுங்க. அதுல தான் அவங்கள ஊக்குவிச்சிருக்கிறோம். அதனால இந்த செயல்பாடுகள்ல தான் நம்ம ஆளுங்க தொடர்ந்து செயல்படுவானுங்கிறது அவருக்கு தெரியுது. அதனால தான் அதை கண்டினியூவாக கொண்டுகிட்டு போயிட்டு இருக்காரு. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ பெண்களுக்கு மாதம் உதவித்தொகை கொடுத்துட்றாங்க சார், ஆனால் பாதுகாப்பு இல்லையே சார்? இப்போ பாதுகாப்பு இல்லைன்னா இந்த சட்ட ஒழுங்கு இந்த டைம் இந்த ஆட்சியில் எதிரொலிக்கும்ல சார்? இது இல்லை, கண்டிப்பாக. நீங்கள் இப்போ பாதுகாப்பு இல்லைன்னு இல்லை, மக்களுக்கு இவங்களுடைய ஆட்சி தரிகட்ட ஆட்சின்னு எல்லாருக்குமே தெரியுது. இப்போ நீங்கள் வன்புடியாக போயிட்டு அவங்க அக்கௌண்ட்டில் பணத்தை போடும்போது அவங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க, வாங்கிக்குவாங்க. நம்ம பணம் தானே கொடுக்குறானுங்க, வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழை எளிய மக்கள் 5000 10,000 நீங்கள் கொடுக்குறீங்க, அவங்க அக்கௌண்ட்டில் போடுறீங்கன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். சரி 5000 ரூபா வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஏதோ 2 நாளைக்கு நல்லா கறி கஞ்சி சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கிக்குவாங்க, எடுத்துக்குவாங்க. அதெல்லாம் ஒன்றும். ஆனால் அதே நேரத்தில் இவங்க ஆட்சி நாட்டுக்கு தேவையாங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால் மாற்றம் ஒன்றே மாறாதது. கண்டிப்பாக இந்த ஆட்சி மாற்றப்பட வேண்டிய ஆட்சி, மாறுங்கிறதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. திமுக காங்கிரஸுக்கிட்ட அடிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு சார். இவ்வளோ நெருக்கடி, சீட் ஷேரிங்க்கு அவ்வளோ நெருக்கடி கொடுத்தது காங்கிரஸ், ஆனால் அவங்கள உதறித்தல்லாமல் திமுக அவங்களே கைக்குள்ளே வச்சுக்கிச்சு சார். உண்மையிலே அடிமையாக தான் இருக்காங்களா சார்? இல்லை, இது இப்போ இல்லையே, ரொம்ப காலமாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரையில் நடந்த ஒரு மாநாட்டில் இந்திரா காந்தி அவர்களை கருணாநிதி அவர்கள் கொச்சையாக பேசுகிறாரு, கல்லை கொண்டு எரிய வைக்கிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சியெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணி பிரச்சனையாகி மிசாவில் கைதாகி எல்லா ப்ராப்ளங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு அந்த அம்மாவோட போய் கூட்டணி வைக்கிறாரு. நிர்பந்தம் தானே, பயந்து தானே கூட்டணி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1,76,000 கோடி இது அலைக்கற்றை ஊழல். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே கீழே சிபிஐ என்கொயரி, கீழே கூட்டணி பேசுகிறாங்க, மேலே சிபிஐ என்கொயரி. தேலம்மா சிபிஐ என்கொயரி அறிவாலயத்தில், கீழே நம்ம குலாம் நபி ஆசாத் கூட்டணி. அப்போ தான் 63 சீட்டு கொடுத்து 5 தொகுதிகள் ஆமாம் ஜெயிச்சது அந்த காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு. அதனால இந்த நெருக்கடிங்கிறது அவங்களுக்கு புதுசு கிடையாது. எப்போவுமே காங்கிரஸ் திமுகவை காலில் போட்டு மிதிச்சு நெருக்கடி பிடிச்சி புழிஞ்சு எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. காங்கிரஸுக்கு இங்கே என்ன இருக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ இவ்வளவு தூரம் அவங்கள விடாமல் பிடிச்சிங்கன்னா மத்தியில் உங்களுக்கு ஏதாவது பேசணும்னு சொல்லணும்னா அவங்களுடைய தயவு இல்லாமல் திமுகவால் செயல்பட முடியாது எந்த காலத்துலேயுமே. அதே மாதிரி தமிழ்நாட்டில் திமுகவுடைய தயவு இல்லாமல் காங்கிரஸும் செயல்பட முடியாது. ஸோ இப்போ அவங்களுடைய டையப் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரியான அந்த டையப்பு. அப்போ அதில் அவங்க போட்டு அடிமையாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அதை தெளிவாக சொல்கிறாரு. ஸோ இப்போ இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியாகணும் அப்படின்னா
நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுக ஆட்சி அமைச்சால் சரியாயிரும்னு சொல்கிறீங்களா சார்? இல்லை, கண்டிப்பாக நீங்கள் வந்து சட்டம் ஒழுங்கை பற்றி தெரிஞ்சவங்க ஆட்சியில் இருக்கணும். அதே மாதிரி சட்டம் ஒழுங்கை கைக்குள்ளே வச்சிருக்கிறவங்க, கட்டுப்படுத்தக்கூடியவங்க ஆட்சியில் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அதுக்கும் ஒருபடி மேலா. அம்மா இருக்கும்போது பெண் பிள்ளைகள் எல்லாம் வந்து எவ்வளவு சுதந்திரமாக இருந்தாங்க. நீங்கள் தொட்டில் குழந்தை திட்டமாக இருக்கட்டும், தாலிக்கு தங்கமாக இருக்கட்டும், இப்படி பெண்களுக்கான திட்டங்களை எல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்தது அம்மா அவர்கள் தான். பெண்களை வந்து ரொம்ப கண்ணியப்படுத்தி கௌரவப்படுத்தி கமாண்டோ ஃபோர்ஸ் கொண்டு வந்தது காவல்துறையில். அதே மாதிரி உங்களுக்கு அந்த பிங்க் பெட்ரோல் கொண்டு வந்தது. அது எல்லாமே மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதலிடம் கொடுத்து பெண்களுக்கு எல்லாம் செஞ்சது யார் அப்படின்னா, தமிழகத்தில் பெண்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவி அம்மாவும், அதை தொடர்ந்து எடப்பாடியார் அவர்கள் அதையே அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சி திரும்ப வரணும், மலரணும் அப்படின்னா நீங்கள் இரட்டை இலைக்கு வாக்களிச்சாதான் நீங்கள் அந்த ஆட்சியை நீங்கள் திருப்பி கொண்டு வர முடியும். இப்போ எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு திரும்பி வந்துட்டாலே இந்த சட்டம் ஒழுங்குகள்லாம் உடனே மறைஞ்சு போயிடும். இந்த ரெவடிகள், இந்த போதை கலாச்சாரம், போதை விற்கக்கூடியவர்கள், போதையை பரப்பக்கூடியவர்கள், போதையால் மேன்மை அடையக்கூடியவர்கள், அதே மாதிரி ரெவடித்தனம் பண்ணி வாழக்கூடியவர்கள், இவங்க எல்லாமே வேற ஸ்டேட்டுக்கு ஓடிடுவானுங்க. கடந்த முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் ஆட்சியில் நிறையா பேர் ஸ்டேட்டை விட்டு போயிட்டானுங்க. இப்போ அவனுங்க எல்லாமே திருப்பி உள்ளே வந்து குதிச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போ இவர் ஆட்சி மாற்றம் வந்துட்டாலே அவங்க எல்லாம் ஓடியே போயிடுவானுங்க. சுத்தமாக தமிழகம் வந்து களை எடுக்கப்படும், சுத்தமாக இருக்கும், நிறைவாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. சார், இப்போ வந்து திமுகவும் அதிமுகவும் சமபலத்தோட போட்டிடுறாங்க சார் 2026 தேர்தலில். வெற்றி வாய்ப்பு யாருக்கு சார் அதிகமாக இருக்கு? அதிமுக பெரும்பலத்தோட போட்டிடுறோம். அதிமுகங்கிறது வந்து மத்தியில் ஆளுகின்ற அரசோட என்டிஏ கூட்டணியில் இருக்கு ஒன்று. இன்னொன்று வந்து மக்கள் கூட்டணியில் இருக்கு, மக்கள் பலத்தோட இருக்கு. மக்கள் வந்து மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒரு நேரமாக திமுகவுடைய ஆட்சி வந்து தரிகட்ட ஆட்சியா இருக்கு, போதை கலாச்சார ஆட்சியா இருக்கு. அதே போல என்ன சொல்றது, உங்களுக்கு பெண்களுக்கு எதிரான ஆட்சியா இருக்கு. அதே மாதிரி அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாத பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. விலைவாசி விண்ணை முற்றுகின்ற விலைவாசியாக இருக்கு. அப்போ இதையெல்லாம் கண்ட்ரோல் படுத்தக்கூடிய ஆட்சியாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி அவர் தலைமையில் வரணுங்கிறத மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு, பிரமாதமாக இருக்கு. நீங்கள் போகிற இடங்கள்லாம், அவர் போகிற இடங்கள்ல, பிரச்சாரத்துக்கு போகிற இடங்கள்ல எல்லாம் பாருங்க, ஏகப்பட்ட கூட்டம் அதான் வருது, தானா வர்ற கூட்டமாக இருக்கு. அவர் தனியாக பிரச்சாரத்துக்கு எல்லா பக்கமும் வண்டிகளில் போறாரு, பஸ்ஸில் போறாரு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டங்கள் வருது. இப்போ இவங்க மாதிரி நீங்கள் ஆளுகளை கூப்பிட்டு பிரியாணி போட்டு குஸ்கா கொடுத்து கூட்டம் நடத்தலை. நேரு அவர்கள் ஏற்பாடு பண்ணியிருந்த அந்த மாநாட்டில், திருச்சி மாநாட்டில், சிறுகனூர் மாநாடு 70% வந்து சேர் காலியாக இருந்திருக்கு. அதே மாதிரி பிரியாணின்னு சொல்லிட்டு குஸ்கா கொடுத்துட்டானுங்கன்னு சொல்லிட்டு அதை பூராத்தையுமே அள்ளி கொட்டி 4 லட்சம் பொட்டலங்கள் வீணாக போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்தி எல்லாம் வருது. அதே மாதிரி அவங்களுக்குள்ள பிரச்சனைகள், அதாவது இளைஞர்களுக்கு சீட்டு கொடுக்கணும் அது இதுன்னு சொல்லி மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நேரு அவர்களுக்கும் பிரச்சனைட்டு மேடையிலேயே அது அவருக்கு மரியாதை செய்யலை கொள்ளலை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிகழ்வுகள் போய்கிட்டு இருக்கு. அதனால அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு உள்ள. ஸோ இப்போ அதையெல்லாம் தாண்டி அவங்க வந்து இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் திமுக வாஸ் அவுட் ஆயிடும் தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. மக்களுக்குமே திமுகங்கிற ஒரு இயக்கம் வேணாம், அந்த கட்சி வேணாம், தமிழகத்துக்கு அந்த கட்சி வேணாங்கிற நிலை மக்கள் மனங்களில் இருக்கு. ஸோ கண்டிப்பாக மாற்றம் வரும். இரட்டை இலை பெரும்பாலுமான வெற்றியை பெறும். அவங்க சொன்ன மாதிரி 210 இடங்களுக்கு மேலே ஜெயிக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. இரட்டை இலை வந்து கூட்டணி வந்து 210 இடங்களுக்கு மேலே ஜெயிக்கும். 180 இடங்களுக்கு தனி மெஜாரிட்டியில் இரட்டை இலை வரும். தனி மெஜாரிட்டியில் எடப்பாடியார் அவர்கள் வந்து தலைமையில் ஆட்சி அமையுங்கிறதா என்னுடைய கருத்து. ஸோ இப்போ செந்தில் பாலாஜி மீண்டும் சிறை செல்வாரா சார்? ஏன்னா அவர் இப்போ சிபிஐ வந்து விசாரணைக்கு வளைச்சிருக்கு சார். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் வாங்கினதில் ஊழலில் ஒரு 300 கோடிக்கு மேலே ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் ஆகிடுச்சு, அதுவும் விசாரணைக்கு வருது சார். இப்போ திமுக செந்தில் பாலாஜி எல்லா இடத்துலையும் தளபதின்னு ஸ்டாலின் வந்து முன்னிறுத்தினார் சார். இப்போ திருச்சியில் நடந்த மாநாட்டில் கூட அவரை ஓரத்தில் உட்கார வச்சிட்டாங்க.
அப்போ அதோட அவர் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு திமுக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா சார்? இல்லை, கண்டிப்பாக இப்போ நீங்கள் திமுக அமைச்சர்கள் எல்லார் மேலேயுமே விசாரணை இருக்கு. அதில் வந்து இப்போ செந்தில் பாலாஜி முன்னிலையில் இருக்காரு. செந்தில் பாலாஜி வந்து இப்போ இப்போ அவங்க செஞ்ச குற்றங்கள் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும் என்ன சொல்றதுன்னா வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு மோசடி. அப்ப இது வந்து எல்லாருக்குமே தெள்ள தெளிவாக தெரிஞ்ச ஒரு உண்மை. நீங்க யார் ஏமாத்தினாலும் மோசடி கேஸ் போட்டால் மோசடி கேஸில் அரெஸ்ட் ஆவாங்க, ஜெயிலுக்கு போவாங்க. இப்போ அது மாதிரி நீங்கள் இப்போ செந்தில் பாலாஜி அதில் வந்து நான் திருப்பி கொடுத்துட்டேன்னு அவரே வாக்குமூலம் கொடுத்து கோர்ட்டுக்கு போய் அது ஒரு விசாரணை. அதுக்கப்புறம் வேற இந்த மோசடிகள் வேற மற்ற இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் அது இது அதெல்லாம் நிலக்கரி ஊழல் நிறைய இருக்கு அவர் மேலே. இப்போ இது எல்லாமே இது இல்லாமல் இந்த ஸ்டாம்பேட் இந்த கரூர் பிரச்சனையில் அவருக்கு சிபிஐ என்கொயரிக்கு திரும்ப கூப்பிட்டுருக்குறாங்க அதுலேயும். அப்போ இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவர் இன்வால்வ் ஆகியிருக்காரு. அவரை கொண்டாந்து இப்போ முன்னிலைப்படுத்தி என்ன செய்ய? அதனால தான் அந்த திருச்சி மாநாட்டில் அவரை ஓரமாக விட்டுருப்பாங்க. அதே மாதிரி துரைமுருகன் அவர்கள் இப்படி நிறைய பேர் இப்போ ரொம்ப முடியாதவங்க போனவங்க வந்தவங்கள்டெல்லாம் நிறைய நீங்கள் விசாரித்து அதுகளெல்லாம் சரி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஏகப்பட்ட பேர் சிறைவாசத்தில் இருப்பாங்க. குறைஞ்சது ஒரு 12 பேர் எனக்கு தெரிஞ்சு திமுக அமைச்சர்கள் முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் எல்லாருமே நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா ரொம்பவும் ப்ராப்ளத்தில் ஒரு 12 பேருக்கு மேலே இருக்காங்க. ஆட்சி மாற்றம் நடந்தால் அவங்களுக்குலாம் சிறை எல்லாமே கண்டிப்பாக உள்ளதான் இருப்பாங்க. அதே மாதிரி தலைமை குடும்பத்துக்கும் பிரச்சனை இருக்கு. ஏன்னா இந்த ஃபண்டு கலெக்ஷன் பண்ண இந்த ஸ்கேமில் வந்து அதாவது இந்த வேலை வாய்ப்பு பண்ணி கலெக்ஷன் பண்ணதில் வந்து அவர் குடும்பத்துக்கு போனது மாதிரியே சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த சாராய ஊழல்லையும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. டாஸ்மார்க் ஊழல் அதுலேயுமே அது மாதிரி தான் 50,000 கோடின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க. இது எல்லாமே தலைமை குடும்பத்துக்கு போயிருக்கு, பார்ட்டி ஃபண்டுன்னு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்ட்டி ஃபண்டுன்னு போகும்போது அப்போ தலைமை குடும்பத்தில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்க மேலேயுமே விசாரணை வர்றதுகளுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது எல்லாமே 2026ங்கிறது வந்து தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய விடிவு காலம். அதை வந்து தமிழக மக்கள் சரியாக பயன்படுத்தி மாற்றத்தை கொண்டு வருவாங்கங்கிறது தான் தமிழ் மாநில முஸ்லீம் லீக்களுடைய முழுமையான எண்ணமாக இருக்குது. நாங்கள் தொடர்ச்சியாக தமிழகமெங்கும் எல்லா பகுதிகளிலையும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமிய அமைப்புகள்னு ஒரு சீட்டு 2 சீட்டுக்கு நிறையா பேர் போய்கிட்டு இருப்பாங்க. ஆனால் மக்களுக்காக செயல்படு தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தான் மக்களுக்காக செயல்பட்டுருக்கோம். இஸ்லாமிய மக்களுக்காக எல்லா பகுதிகளிலும் இளைஞர்கள், பெரும்பாலும் இளம்பெண்கள் இளைஞர்கள் நிறைய தமிழ் மாநில முஸ்லீம் லீக்ல இருக்காங்க. எல்லா பகுதிகளிலையும் வேலை செய்கிறாங்க. நீங்கள் ஸ்லீப்பர் செல் மாதிரி நம்ம இது, அதாவது நாங்கள் எப்படி வேலை செய்யணுமோ அதை வந்து நம்ம எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்திடுவோம். அது தெளிவாக நம்ம தொண்டர்கள் வந்து நீங்கள் எல்லா பகுதிகளிலையும் எல்லா மக்களையும் அரவணைச்சு தமிழக மக்கள் அனைவரையும் அரவணைச்சு அடுத்து யார் ஆட்சி வரணும், யார் ஆட்சியில் இருக்கணுங்கிறத தீர்க்கமாக எல்லா பக்கமும் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சி தான் அடுத்து மலருங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியதுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.